ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. ஓகே, நம்ம இப்போ எடுத்திருக்கிற புது முயற்சி என்ன அப்படின்னா, நம்ம திலகம் 2.0 பேட்சுக்காக எடுக்கப்பட்ட ஒரு புது முயற்சி அப்படின்னு சொல்லலாம். யூனிட் 6 ரைடு தான். இது பேட்சுக்கு மட்டும்தான் பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லை எனக்கு ஓரளவுக்கு தெரியும், நான் பேசிக்லேருந்து நான் படிக்கணும், ஒவ்வொரு சிலபஸ் டாப்பிக்காக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகணும், நான் 2026 வரக்கூடிய எக்ஸாமில் டாப்பர் ஆகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது, எனக்கு ஸ்கூல் புக் இல்லை, அவுட் சோர்ஸ் நான் வாங்கலை, ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்கு என்கிட்ட இல்லை, நான் கலெக்ட் பண்ண எனக்கு முடியாது, இது எல்லாமே ஒரு இடத்துல கிடச்சிது அப்படின்னா நான் அதை ஃபாலோ பண்ணிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம யூனிட் 6 கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வருவோம். இது எப்போ முடியும் இந்த ரைடு அப்படின்னா, நம்ம டாபிக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஷின், ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். அப்போது தான் இந்த யூனிட் 6 டாப்பிக்கை முடிச்சுட்டு நம்ம அடுத்த டாப்பிக்கு போவோம். யூனிட் 6ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது கிளாஸ் 1 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு கிளாஸ் 2 வீடியோவுக்கு வாங்க. கிளாஸ் 1 வீடியோவில் நான் இது சம்மந்தமான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன், நம்மளோட ரைடை பற்றின இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன், யூனிட் 6 ரைடை பற்றின இன்ட்ரடக்ஷன். ஏன் நான் யூனிட் 6 ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் அதில் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான். ஓகே, ஒரு நோட் போட்டுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பர், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நான் ஸ்டோரி பேஸ்டாக சொல்கிறது எல்லாமே எழுதணுமா அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 டைம் 3 டைம் இந்த நல்லா ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கும்போது, இல்லை உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் உட்காந்து பாருங்கள். இல்லைனா வேலை செஞ்சிட்ருக்கும் போதெல்லாம் ஒரு காதில் ஒரு ஹெட்ஃபோன் போட்டுட்டு இந்த ஸ்டோரி பேஸ்டாக ஃபுல்லாக நீங்கள் 2 டைம் கதையை கேளுங்க. இதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணி வைக்கணும், இதெல்லாம் மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணி வைங்க. அப்படி இல்லையா, 2 டைம் ஃபுல்லாக வீடியோ கேட்டுருங்க. கேட்டுட்டு 3வது டைம் வீடியோவை ப்ளே பண்ணிக்கிட்டு நீங்கள் அங்கங்கே வரும்போது பாஸ் பண்ணி அந்த பாயிண்ட் உங்களுக்கு நோட் பண்ணி வைக்கணும்னு தோணுறதை நோட் பண்ணி வைங்க. நான் கிளாஸ்க்குள்ளேயே சொல்லுவேன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால எழுச்சிகள் யூனிட் 6 மட்டும்தான் கவர் ஆகுதா அப்படின்னா கிடையவே கிடையாது. யூனிட் 3லேயும் இந்த டாபிக் இருக்குது. நம்ம இதில் என்னென்னலாம் படிப்போம் அப்படின்னா, என்னென்ன சப் டாபிக்லாம் இதில் இருக்குது அப்படின்னா, பாளையங்கள், பாளையக்காரர்கள் பற்றி ஃபஸ்ட்டு படிப்போம், ஃபஸ்ட்டு டாபிக். அடுத்தது புலித்தேவர் என்கிற புலித்தேவர். 3வதாக வேலுநாச்சியார், வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை பற்றி படிப்போம். உண்மையிலேயே டிஎன்பிஎஸ்சி நம்ம தான் படிக்கணும், பாஸ் பண்ணணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு செலக்ட் பண்ணினாலும் கண்டிப்பாக இவங்களெல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்ததாக வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை பற்றி படிப்போம். அடுத்ததாக மருது சகோதரர்கள் அவர்களை பற்றி படிப்போம். அடுத்ததாக தென்னிந்திய புரட்சி, திருச்சிராப்பள்ளி அறிக்கை, கர்நாடக உடன்படிக்கை, இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். அடுத்ததாக கொங்கு நாட்டு பாளையக்காரர் தீரன் சின்னமலை அவர்களை பற்றி படிப்போம். அடுத்ததாக வேலூர் புரட்சி 1806 வரைக்கும் இந்த டாப்பிக்லாம் நம்ம கவர் பண்ணுவோம். வெள்ளூர் ரிவால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓகே, இதையெல்லாம் சாதாரணமாக நம்ம கடந்து போயிடக்கூடாது. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இது எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது. இது வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக் தாங்க போன வருஷம் வரைக்கும் படித்தோம். இந்த வருஷம் அது போதுமானா கண்டிப்பாக பத்தாது. 8th ஸ்டாண்டர்டில் லெசன் 4 பார்த்திங்கன்னா மக்களின் புரட்சி, அதில் கவர் ஆகும். 10th ஸ்டாண்டர்டில் லெசன் 6 ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்ககால கிளர்ச்சிகள், அது படிப்போம். ஓகே, 11th ஸ்டாண்டர்டில் லெசன் 18
பார்த்திங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இருக்கும், அதுவும் வந்து இதில் கவர் ஆகும். ஓகே, இப்போது வெங்கடேசன் சாரோட புக்கு படித்து தான் ஆகணும். அது இல்லாமல் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி புக் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டென்ட் வந்து நிறையா கிடைக்குது. அதுக்காக நான் இதெல்லாம் சேர்த்து தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். 2 டைம் 3 டைம் வீடியோ கேளுங்க, உங்களுக்கு ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அது இல்லாமல் அந்த நேம் இயரு அது மட்டும் கொஞ்சம் டிஃபராக இருக்கும். அது வந்து 2 டைம் எழுதி வச்சுட்டு நோட் பண்ணி வச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ஓகே. ஒவ்வொரு டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ணுறீங்க. உங்கள்கிட்ட இருக்க சிலபஸ் பேப்பரில் அந்த டாப்பிக்கை அடிச்சு விட்டு வந்துகிட்டே இருக்கீங்க. நம்ம முடிக்கிறோம். அடுத்த டாபிக் போகிறோம். சரிங்களா? ஓகே ஓகே நமக்கு தெரியும் 3 கர்நாடக போர்கள்லையுமே பிரெஞ்சு படைகளையும் அதோடு நட்பு கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களையும் கிழக்கிந்திய கம்பெனி தோற்கடிச்சிட்டாங்க. கிழக்கிந்திய கம்பெனி வந்து பிரெஞ்சு படைகளையும் அதோடு நட்பு கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களையும் 3 கர்நாடக போர்களையும் தோற்கடித்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்களோட அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அந்த உள்ளூரில் இருக்க ஆட்சியாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஆட்சியாளர்கள் அந்த நிலம் வச்சிருக்கிறவங்க, இவங்க எல்லாமே வந்து எதிர்க்க தொடங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லாக கிழக்கிந்திய கம்பெனியோட கண்ட்ரோலில் அவங்களோட அதிகாரத்தில் இருக்கிறத வந்து இவங்களால ஏற்றுக்க முடியல. உள்ளூர் ஆட்சியாளர்களும் நிலம் வச்சிருக்க நிலக்கிழார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க, அவங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து இதை எதிர்த்தாங்க. ஆனால் கிழக்கிந்திய கம்பெனிக்காரவங்களோட இந்த அதிகாரத்தையும் செல்வாக்கையும் முதலில் எதிர்த்தது யார் அப்படின்னா, முதல் எதிர்வினை திருநெல்வேலி பகுதியின் நெற்கட்டும் செவலில் ஆட்சி புரிந்து வந்த பூலித்தேவர் தான். ஓகே, பூலித்தேவர் அவர்கள், புலித்தேவர்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து முதல் எதிர்வினை. அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்? திருநெல்வேலி பகுதியை சேர்ந்தவர். திருநெல்வேலி பகுதியின் நெற்கட்டும் சேவலில் ஆட்சி புரிந்து வந்த பூலித்தேவர் தான் வந்து முதல் எதிர்வினை. அதுக்கப்புறமா தான் வந்து வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை போன்ற தமிழகத்தில் இருந்த மற்ற பகுதிகளை சேர்ந்தவங்களும் அதுக்கப்புறமா தான் எதிர்க்க ஆரம்பித்தாங்க. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாளையக்காரர்கள் போர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வேலூர் புரட்சி வரைக்கும் நடந்தது. இது எல்லாமே வந்து பாளையக்காரர்கள் போர் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் இருந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக கிழக்கிந்திய கம்பெனி அவங்களோட அதிகாரம், அவங்களோட செல்வாக்கு, இது எல்லாம் அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முதல் எதிர்வினை யார் அப்படின்னா பூலித்தேவர். அவங்கள பற்றி தான் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இந்த பாளையக்காரர்கள் போர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த பாளையக்காரர்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, பாளையம் அப்படின்னா என்ன? பாளையம் அப்படிங்கிற சொல்லுக்கு மீனிங் என்ன? பாளையம் அப்படின்னா ஒரு பகுதி அல்லது ஒரு சிற்றரசு. பாளையம் அப்படின்னா ஒரு பகுதி அல்லது ஒரு சிற்றரசு. ஓகே, இது ஆட்சி பண்ணி வந்தவங்களை தான் வந்து பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆங்கிலேயர்கள் எப்படி சொன்னாங்க? பாளையக்காரர்கள் அதை ஆங்கிலேயர்கள் எப்படி சொன்னாங்க? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போலிகார். எப்படி சொன்னாங்க? போலிகார். அவங்களோட வாயில் வந்து பாளையக்காரர்கள் அப்படின்னா போலிக்கார் அப்படி தான் வரும் போல், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க.
போலிக்கார் அப்படின்னா தமிழில் பாளையக்காரர்கள், அதாவது போலிக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தமிழில் அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிப்பது தான் பாளையம். பாளையக்காரர்கள் சொல்கிறோம் இல்லையா, பாளையம் அப்படின்னா என்ன, பாளையக்காரர்கள் அப்படின்னா யாரு? இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் ஒரு குறுநில அரசை குறிப்பது தான் பாளையம். அதை ஆட்சி பண்ணுறவங்க தான் பாளையக்காரர்கள். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஓகே. அந்த பாளையம் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ பணிக்காக வழங்கப்பட்டது தான் பாளையம். சரிங்களா? தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ பணிக்காக வழங்கப்பட்டது தான் பாளையம். ஓகே. அந்த பாளையக்காரர் முறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி வந்தது, யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, பாளையக்காரர்கள் முறையை பாளையப்பட்டு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. பாளையம்னா என்னன்னு பார்த்துட்டோம், பாளையக்காரர்கள் அப்படின்னு பார்த்துட்டோம். அந்த பாளையம் அப்படிங்கிறத யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது அந்த பாளையக்காரர்கள் முறையை என்னன்னு சொல்லுவாங்க, பாளையப்பட்டு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. பாளையம்னா என்ன, இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசு, இதை ஆட்சி பண்ணுறவங்க தான் பாளையக்காரர்கள். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாளையம்னா என்ன, இராணுவ முகாம் அல்லது சிற்றரசு. ஓகே. அடுத்தது பாளையம் யாருக்கு தரப்படும், தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ பணிக்காக தரப்படுவது தான் பாளையம். ஓகே. அடுத்தது பாளையக்காரர்கள் முறையை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பாளையப்பட்டு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த டைமில் ஆளுநர்கள் அவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அமரநாயக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளுநர்களை என்னன்னு சொல்லுவாங்க, அமரநாயக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. பாளையக்காரர்கள் முறை நாயக்கர்கள் அறிமுகப்படுத்தினது தான் பாளையக்காரர்கள் முறை. அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாளையம் அப்படின்னா தெலுங்கில் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பாலமு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. பாளையம் அப்படிங்கிறத தெலுங்கில் பாலமு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. பாளையம்னா ஒரு மாவட்டத்துக்கு இணையானதுன்னு சொல்லலாம். சரிங்களா? இராணுவ முகாம் அல்லது சிற்றரசு அப்படின்னு படித்தோம் இல்லையா, பாளையம்னா இப்போது இருக்கிறதுல ஒரு மாவட்டத்துக்கு இணையானது அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்தது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு மதுரை நாயக்கராக இருந்த விஸ்வநாத நாயக்கர் தான் தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறையை 1529 அவருடைய அமைச்சர் அரியநாதர் உதவியோடு தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினார். புரிஞ்சுதுங்களா? 1529 மதுரையை ஆண்ட விஸ்வநாத நாயக்கர் அமைச்சர் அரியநாதர் உதவியோடு தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார். இது தமிழகத்தில். இவர் தான் முதல்ல இந்த முறையை அறிமுகப்படுத்தினாரா அப்படின்னா இல்லை. இதுக்கு முன்னாடியே இந்தியாவில் வாராங்கலை ஆண்டு வந்த பிரதாபருத்ரன் காகதிய ஆட்சியாளர், காகதிய அரசில்
இப்பாளையக்காரர் முறை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு இருந்துச்சு. இந்தியாவில் வாரங்களை ஆண்டு வந்த பிரதாபருத்ரதேவன் அவருடைய ஆட்சி காலத்தில், அவர் காகதிய அரசை சேர்ந்த பிரதாபருத்ரதேவன் அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து இப்பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து மதுரை நாயக்கராக 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர்தம் அமைச்சரான அரியநாதர் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார். இந்த பாயிண்ட் புரியலைன்னா இன்னொரு டைம் சொல்கிறேன். பாளையக்காரர் முறையை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா மதுரையை ஆண்ட விஸ்வநாத நாயக்கர் அமைச்சர் அரியநாதர் உதவியோடு 1529 பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார். இது தமிழ்நாட்டில். இந்தியாவில் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பாளையக்காரர் முறை எங்கே இருந்துச்சு அப்படின்னா வாரங்களை ஆண்டு வந்த காகதிய அரசர் பிரதாபருத்ரதேவன் அவர் தான் வந்து பாளையக்காரர் முறையை இந்தியாவில் முதல்ல அறிமுகப்படுத்தினவர். இந்த பாயிண்ட் முக்கியமானது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் 1529 விஸ்வநாத நாயக்கர் அவருடைய அமைச்சர் அரியநாதர் உதவியோடு பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் இந்த முறை எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா இந்தியாவில் ஏற்கனவே வந்து வாரங்களை ஆண்டு வந்த காகதிய அரசர் பிரதாபருத்ரதேவன் வந்து இந்தியாவில் இந்த முறை பாளையக்காரர் முறையை நடைமுறைப்படுத்தினார். அதை வச்சு தான் இதில் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்தது பாளையம் அப்படின்னா ஒரு பாளையம் தான் இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே வந்து பரம்பரையாக 72 பாளையம் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அவுட் சோர்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா மதுரை நாட்டில் மட்டுமே 72 பாளையங்கள் இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட பாளையங்கள் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பட் மேக்ஸிமம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 72 பாளையங்கள் இருந்திருக்கக்கூடும், 72 பாளையங்கள் இருந்துச்சு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டது? 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. பாளையங்களோட எத்தனை தலைமுறைகளாக கடந்து வந்தாங்க அப்படின்னா 60 தலைமுறைகளாக கடந்து வந்திருக்காங்க. இந்த பாளையக்காரர்கள் முறை, அந்த பாளையங்களோட தலைமுறை எத்தனை தலைமுறைகளாக கடந்து வந்திருந்தாங்க அப்படின்னா 60 தலைமுறைகளாக கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது விஸ்வநாத நாயக்கர் என்ன பண்ணினார்? 1529 1564 வரைக்கும் விஸ்வநாத நாயக்கரோட காலம். விஸ்வநாத நாயக்கருடைய காலம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1529 1564 வரைக்கும் அவர் வந்து என்ன பண்ணினார் அப்படின்னா, காலம்னா அவருடைய பிறப்பு இறப்பை சொல்லலை. 1529 அவர் என்ன பண்ணார்? பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார் இல்லையா, அமைச்சர் அரியநாதரோட உதவியோடு. அதுக்கப்புறமா மதுரையை சுற்றி வலிமை மிகுந்த ஒரு கோட்டை வந்து கட்டிடுறாரு. யார்? விஸ்வநாத நாயக்கர். அதில் 72 அரண்கள் இருந்ததாமா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மதுரையை சுற்றி ஒரு கோட்டை ஒன்று கட்டினார். அதில் வந்து 72 அரண்கள் இருந்தது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைமை, அந்த 72 அரண்களுக்கும் ஒரு தலைமை அந்த மாதிரி வச்சுருந்துருக்காரு. பாளையக்காரர் முறை வந்து 1529 அப்படின்னாலும் சரியான விடை தான். 1530 தோன்றியதுனாலும் சரியான விடை தான். அது நீங்கள் இதுவா அதுவான்னு கேட்கக்கூடாது, ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். ஓகே, அடுத்தது மதுரையில் அவர் கட்டின பாளையக்காரர் அந்த கோட்டை கட்டினார் பாருங்கள், நம்ம விஸ்வநாத நாயக்கர். அந்த கோட்டை வந்து அப்படியே தான் இருந்தது. இப்போது ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா 1841 பிரிட்டிஷ் கலெக்டராக இருந்த பிளாக்பர்ன் தான் வந்து அந்த கோட்டை அரண்களை, அந்த நகரை வந்து விரிவாக்கிறதுக்காக அகற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ். ஓகே, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மதுரையில் வந்து பாளையக்காரர் கோட்டை அப்படியே இருந்துச்சு, விஸ்வநாத நாயக்கர் கட்டினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, ஒரு வலிமை மிகுந்த ஒரு கோட்டையை எழுப்பினார் அப்படின்னு. அது வந்து அதுக்கப்புறமா 1841 பிரிட்டிஷ் கலெக்டராக இருந்த பிளாக்பர்ன் அப்படிங்கிறவர் தான் அந்த கோட்டை அரண்களை அகற்றினார்.
ஓகே, எதுக்காக அப்படின்னா அந்த மதுரை நகரை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக. அதான் 72 அரண்களோட அந்த கோட்டை வந்து எப்படி இருந்துச்சு? 72 அரண்களோடு இருந்துச்சு. விஸ்வநாத நாயக்கர் கட்டினார் இல்லையா, அந்த கோட்டை மதுரையில் 72 அரண்களோடு இருந்துச்சு. அந்த 72 அரண்களோடு இருந்த கோட்டை எப்பொழுது அகற்றப்பட்டது? அந்த கோட்டை என்ன ஆச்சு? 1841 பிரிட்டிஷ் கலெக்டர் பிளாக்பர்ன் அப்படிங்கிறவர் தான் வந்து அந்த கோட்டையை வந்து அகற்றினார், அந்த அரண்களை அகற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நாயக்கர்கள் தானே பாளையக்காரர்கள் அறிமுகப்படுத்தினது. நாயக்கர் ஆட்சி முறையில் தான் பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. நாயக்கர்களோட பிரதிநிதிகளாக செயல்பட்டவர்கள் தான் பாளையக்காரர்கள். ஏன்னா அவங்க தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போது நாயக்கர்களோட பிரதிநிதிகளாக செயல்பட்டவர்கள் யார்? பாளையக்காரர்கள். ஓகே, ஏற்கனவே இந்த முறை தான் வந்து வாரங்களை ஆண்டு வந்த காகதிய அரசில் தான் இம்முறை பின்பற்றிட்டு வந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ பாளையக்காரர்கள் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அந்த பாளையக்காரர்களுக்கு என்னென்ன அதிகாரம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நம்ம நாயக்கர் ஆட்சி முறையில் தான் பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னு படித்தோம். அந்த பாளையக்காரர்களுக்கு இருந்த அதிகாரம் என்ன அப்படின்னா, தங்கள் பாளையத்தில் தன்னிச்சையாக செயல்படலாம். அவங்க வந்து நிதி திரட்டலாம். ஓகே, அவங்க நிதி திரட்டலாம். நிதி அதிகாரம்லாம் அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. வரி விதிக்கலாம், நிதி திரட்டலாம். அது இல்லாமல் பல பட்டங்கள், சிறப்புரிமைகள் எல்லாமே பாளையக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவங்களோட பகுதியில் நீதி வழங்கும் அதிகாரத்தை எல்லாம் பெற்றிருந்தாங்க. நீதி வழங்கும் அதிகாரம் பாளையக்காரர்களுக்கு இருந்த முக்கியமான அதிகாரம் என்ன? அவங்களோட பகுதியில் தன்னிச்சையாக செயல்படலாம், வரி விதிக்கலாம், நிதி திரட்டலாம், நீதி வழங்கும் அதிகாரம் எல்லாமே பெற்றிருந்தாங்க. ஓகே, அவங்களுடைய கடமை என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் பாளையக்காரர்கள் எல்லாமே வந்து ரொம்ப ராஜா மாதிரி இருந்திருக்காங்க. ஓகே, அப்போ வந்து அவங்க ஆட்கள் வச்சு அந்த நிலத்தை வந்து அவங்களே உழுவ மாட்டாங்களாமா. அவங்களே வந்து விவசாயம் செய்யவோ, அவங்க தான் ராஜா மாதிரி இருந்திருக்காங்களே. அப்படி இருக்கிறப்போ அவங்களே போய் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? அந்த நிலத்தை வந்து ஒருத்தருக்கு வந்து குத்தகைக்கு விடுறது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு அவங்க வந்து ராஜா மாதிரி இருந்திருக்காங்க. அப்போது அந்த நிலத்தை அந்த குத்தகைக்கு எடுத்து அந்த வேலைகள் செய்வாங்க பாருங்கள், அவங்களோட பொறுப்பு என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த நிலத்தில் வந்து விவசாயம் பண்ணணும். அதை வந்து எடுத்து அதில் இருக்கிற வருமானத்தை எடுக்கணும். வருமானத்தை எடுத்து அவங்க பாளையக்காரர்களோட கண்ட்ரோலில் தான் அவங்க இருப்பாங்க. அப்போது வந்து திடீர்னு நம்ம பாளையக்காரர்கள் இது வந்து ஆட்சியை கொண்டுட்டு வந்தது யார்? நாயக்கர்கள். அவங்க தானே வந்து பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினாங்க. திடீர்னு அங்கே ஒரு நாயக்கர்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும், அவங்க ஒரு போரில் இருக்காங்க, ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா உடனே பாளையக்காரர்களுக்கு இவங்க வந்து உடனே ஆட்களை அனுப்பணும். அவங்களுக்கு போய் போர் உதவியெல்லாம் செய்யணும். அதுக்கு வந்து யார் அனுப்புவாங்க அப்படின்னா பாளையக்காரர்கள் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம புக்கில் எல்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் அவுட் சோர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க வந்து அந்த ஆட்கள் வச்சுருப்பாங்க இல்லையா, குத்தகைக்கு விடுறவங்க, அந்த நிலத்தை எல்லாம் உழுது விவசாயம் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஆட்களை வந்து இங்கேருந்து அவங்க அனுப்புவாங்க. பாளையக்காரர்கள் அப்படின்னா அந்த பாளையக்காரர் அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்க அந்த பொறுப்பு மிகுந்த அவரே போவார், அவரே நிலத்தை வேலை செய்வார். அப்படி இல்லை, அவரே ஆட்கள் வச்சு பண்ணுவார். அவர் திடீர்னு நாயக்கர்களுக்கு ஒரு தேவை அப்படிங்கிறப்ப இங்கேருந்து ஆட்களை அனுப்பிவிட்டு போய் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க நாயக்கர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவார். அது அவங்களுடைய முக்கியமான கடமை. ஏன்னா நாயக்கர்கள் தான் பாளையக்காரர்கள் முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. திடீர்னு அங்கே இருக்கிற நாயக்கருக்கு ஒரு வேலை தேவை அப்படின்னா இங்கிருந்து ஆட்களை அனுப்புவாங்க. ஓகே, அப்போது பாளையக்காரர்கள் வந்து இங்கே ஆட்கள் வச்சு எல்லாமே செய்கிறாங்க, வரி வசூல் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களோட ஏரியாவில் அவங்க தன்னிச்சையாக செயல்படுறாங்க, நீதி வழங்குறாங்க, எல்லா அதிகாரமே அவங்களுக்கு இருக்குது. இது அப்படியே வந்து 60 தலைமுறைகளாக இதே மாதிரி நீடிச்சிட்டு வந்திருக்கு. 72 பாளையங்களாக வந்து பிரித்து வச்சுருந்துருக்காங்க. இப்போது பாளையக்காரர்கள் வந்து அந்த வரியை வாங்குவாங்க இல்லையா, அந்த வரியை வாங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
மதுரை நாயக்கர்களுக்கு. ஏன்னா மதுரை நாயக்கர்களோட கண்ட்ரோலில் தான் பாளையக்காரர்கள் முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, இவங்க இருக்காங்க. மதுரை நாயக்கர்களுக்கு 1/3 அது இல்லாமல் இராணுவ செலவு இருக்கும் இல்லையா, அதுக்கு 1/3. அப்புறமா வந்து பாளையக்காரர்கள் அந்த ஏரியாவில் மேலாண்மை பண்ணுறதுக்காக சொந்த செலவு, அதுக்கு வந்து ஒரு 1/3 வச்சுக்குவாங்க. அப்போ 1/3 எங்கே கொடுக்குறாங்க? மதுரை நாயக்கர்களுக்கும் கொடுக்குறாங்க. 1/3 இராணுவ செலவுக்காகவும் 1/3 வந்து சொந்த செலவுக்காகவும் வச்சுக்கிறாங்க. இதுதான் அந்த வரி வசூல் பண்ணுறாங்க, எல்லாம் தன்னிச்சையாக செயல்படுறாங்கன்னா அதில் 1/3 மதுரை நாயக்கர்களுக்கு கொடுக்கணும். இராணுவ செலவுக்கு 1/3, சொந்த செலவுக்கு 1/3 கொடுக்கணும். ஓகே, அடுத்தது பாளையங்கள் வந்து காவல் காக்கும் கடமை இருக்கும் பாருங்க. பாளையங்கள் காவல் காக்கும் கடமை அப்படின்னு சொல்லி அதை அந்த ஏரியாவெல்லாம் காவல் காக்கும் கடமைன்னு ஒரு பொறுப்பு. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அரசு காவல் அல்லது படிக்காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாளையங்கள் காவல் காக்கும் கடமை, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாளையங்கள் காவல் காக்கும் கடமை அரசு காவல் அல்லது படிக்காவல் என்று அழைக்கப்பட்டது. அந்த அரசு காவல் படிக்காவல் அதுக்காக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிதி வாங்குவாங்க இல்லையா, அதை வந்து காவல் பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே இப்போ அதுதான் வாராங்களை ஆண்டு வந்த காகதிய அரசில் தான் வந்து இந்த முறை பின்பற்றப்பட்டு வந்துச்சு. அப்போது எப்போவெல்லாம் வந்து நாயக்கர்கள் அவங்க வந்து ஹெல்ப் கேட்குறாங்களோ அப்போ வந்து உடனே வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அவங்களுக்கு தேவையான போர் உதவியெல்லாம் வந்து செய்யணும். இங்கேருந்து வீரர்களை அனுப்பணும், செய்யணும். பாளையக்காரர் அப்படின்னா ஒரு சாதாரணது கிடையாது. அவரும் வந்து ஒரு பெரிய ராஜா மாதிரி, ஒரு பெரிய நிலப்பரப்பு எல்லாமே வச்சு, ஒரு பாசறை நிலப்பரப்பு எல்லாமே வச்சிருக்கிறவர் தான். இந்த முறை பாளையக்காரர் முறை தோன்றினதுக்கு அப்புறமா தான் பாளையக்காரர்கள், அதாவது காவல் காக்கும் கடமை அரசு காவல் அல்லது படிக்காவல் என்று அழைக்கப்பட்டது. பாளையக்காரர்கள் முறையில் தான் வந்து காவல் காக்கும் கடமையை அரசு காவல் அல்லது படிக்காவல்னு அழைக்கப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த பாளையக்காரர் முறையில் தோன்றுவதற்கு முன்னாடி அங்கே யார் வந்து காவல் பணிக்காக வரி வசூலிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா சேர்வைக்காரர்களும் தலையாரிகளும். புரிஞ்சுதுங்களா? பாளையங்களுக்கு காவல் காக்கும் கடமை அரசு காவல் அல்லது படிக்காவல் என்று அழைக்கப்பட்டதுன்னு படித்தோம். இது எப்போ? பாளையக்காரர் முறையில். பாளையக்காரர் முறைக்கு முன்னாடி யார் வரி வசூல் பண்ணிட்டு வந்தாங்க அந்த ஏரியாவில் அப்படின்னா, பாளையக்காரர் முறைக்கு முன்னாடி அந்த காவல்லாம் யார் பண்ணிட்டு வந்தாங்க? பாளையங்களுக்கு காவலில் அந்த ஏரியா காவலில் யார் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா சேர்வைக்காரர்களும் தலையாரிகளும். அப்போது பாளையக்காரர்கள் முறையில் தான் அரசு காவல் அல்லது படிக்காவல் என்று அழைக்கப்பட்டது. பாளையக்காரர்களுக்கு முன்னாடி வந்து அந்த ஏரியாவை வந்து சேர்வைக்காரர்களும் தலையாரிகளும் காவல் காக்கும் பணிகள்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அந்த சேர்வைக்காரர்களும் தலையாரிகள்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னா பாளையக்காரர்கள் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஓகே, அவங்க காவல் காக்கும் கடமை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பாளையக்காரர்கள் முறை வந்ததுக்கப்புறமா பாளையக்காரர்கள் வந்து இந்த சேர்வைக்காரர்களையும் தலையாரிகளையும் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ பாளையக்காரர்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த வரி வசூல் பண்ணுறத எல்லாமே வந்து அவங்களுக்கு அந்த நாயக்கர்களுக்கு 1/3 கொடுக்கணும். நாயக்கர்களுக்கு அந்த நாயக்க அரசர் அவர் தானே இருப்பார் இல்லையா, நம்ம பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினவர். அந்த நாயக்க அரசருக்கு தேவையானப்போ எல்லாமே இங்கேருந்து படை வீரர்களை அனுப்பணும், சட்டம் ஒழுங்கையெல்லாம் பாதுகாத்துக்கணும். இதுக்கு எல்லாமே பொறுப்பானவர் தான் நம்ம பாளையக்காரர். அதுக்காகத்தான் வந்து இந்த வேலைகள்லாம் செய்யணும் இல்லையா, அந்த போர் வீரர்கள்லாம் வச்சு அவங்க அந்த பாளையங்களை பார்த்துக்கணும். இந்த மாதிரி எல்லாமே இது பண்ணுறதுக்காகத்தான் அவங்களுக்கு தேவையான நிலம் எல்லாமே கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. நிதி, அவங்களுக்கு பணம் வேணும் இல்லையா, அவங்க வந்து ஒரு நிலத்தை உழுகணும், எல்லாம் பண்ணணும், அவங்க வீரர்களை வச்சு மேனேஜ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருந்தால் தானே அந்த ஏரியாவை வந்து அவங்க மேனேஜ் பண்ண முடியும். அதுக்காகத்தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சில கிராமங்கள்லாம் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு பாளையக்காரர்களுக்கு.
அவங்க வந்து அந்த கிராமத்தில் தன்னிச்சையாக தான் செயல்பட்டு வந்தாங்க. நிதி அதிகாரம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அது இல்லாமல் சிறப்புரிமைகள், பாளையக்காரர்களுக்கு பட்டங்கள்லாமே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாளையத்துக்கு உட்பட்ட பகுதியில் என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலும் அவங்க விசாரணை பண்ணி நீதி வழங்கலாம் அப்படிங்கிறது பாளையக்காரர்களுக்கு உண்டான ஒரு மகத்தான உரிமை. அவங்க தன்னிச்சையாக இருந்தாங்க. பாளையக்காரர்கள் வந்து 60 தலைமுறைகளாக கடந்து வந்தாலும் தன்னிச்சையாக செயல்பட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை. ராஜா மாதிரி இருந்தாங்க. அவங்க ஆள்களை வச்சு எல்லாமே பண்ணாங்க, விவசாயம் பண்ணாங்க. அதில் இருக்கிறத வந்து மதுரை நாயக்கர் அரசருக்கு 3ல் ஒரு பங்கு கொடுத்தாங்க. இராணுவ செலவுக்கு 3ல் ஒரு பங்கு, சொந்த செலவுக்கு 3ல் ஒரு பங்கு வச்சு ராஜா மாதிரி தான் இருந்தாங்க. நிறைய டைமில் வந்து மதுரை நாயக்க அரசர்கள் வந்து அவங்கள் வந்து வேறு பகுதிகளோட போர் புரியும் போது அவங்களோட அதிகாரத்தை, அதாவது மதுரை நாயக்கர்களுக்கு நிறைய டைமில் வந்து பாளையக்காரர்கள் இங்கிருந்து ஆட்கள் அனுப்பி இவங்க ஹெல்ப் பண்ணி தான் வந்து மதுரை நாயக்கர் அரசர்கள் வந்து ஒரு நிலையான ஆட்சியோடு இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நம்ம பாளையக்காரர்கள் தான். சரிங்களா? ஏன்னா இங்கிருந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணுன்னா இங்கிருந்து ஆள் போகும். அப்போ வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து சேஃபாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, இந்த உறவு 200 வருஷத்துக்கு மேலாக நீடிச்சிருந்துச்சு. அந்த பாளையக்காரர்களுக்கும் மதுரை நாயக்கர்களுக்கும் உண்டான உறவு 200 வருடங்களுக்கு மேலாக நீடித்திருந்தது. அதாவது 60 தலைமுறைகளாக இவங்க வந்து பாளையக்காரர்கள் முறை வந்து 60 தலைமுறைகளாக இருந்துச்சுன்னு சொல்கிறோம். மதுரை நாயக்கர்கள் தான் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு நல்ல நட்புறவு வச்சுருந்தாங்க. இந்த மதுரை நாயக்கர்களுக்கும் பாளையக்காரர்களுக்கும் இடையில வந்து ஒரு 200 வருஷத்துக்கு மேலே ஒரு நல்ல நட்புறவு இருந்துச்சு. அப்போது அதுக்கு முன்னாடியே வந்து பாளையங்களை எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா, மேற்கு பாளையங்கள், கிழக்கு பாளையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருந்தாங்க. அதாவது பாளையங்களை எப்படி பிரிக்கலாம்? மேற்கு பாளையங்கள், கிழக்கு பாளையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அந்த பாளையங்கள் வந்து பிரித்தாங்க இல்லையா, அது யார் அப்படின்னா ராபர்ட் ஓம் அப்படிங்கிறவர் தான் அப்படின்னு நான் படித்த ஒரு கண்டென்ட்டு. அது வந்து ஸ்கூல் புக்லையெல்லாம் எங்கேயுமே இல்லை. அவுட் சோர்ஸில் வெங்கடேசன் சாரோட புக்லையெல்லாம் இல்லை. ஒரு யூனிவர்சிட்டி புக்கில் இருந்தது என்ன அப்படின்னா, பாளையங்களை வந்து பிரித்தாங்க, மேற்கு பாளையம் கிழக்கு பாளையங்களாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு படிச்சிருப்போம். பாளையங்கள் வந்து பிரித்து அந்தந்த பாளையங்களில் யார் அப்படிங்கிற மாதிரி தானே ஆட்சி பண்ணாங்க. அப்போ மேற்கு பாளையம் கிழக்கு பாளையமாக பிரிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். அந்த பாளையங்களை பிரித்தவர் யார் அப்படின்னா ராபர்ட் ஓம் அப்படிங்கிறவர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாளையங்களை பிரித்தாங்க இல்லையா, அந்த பிரித்தவர் யார் அப்படின்னா ராபர்ட் ஓம். இதெல்லாம் வந்து நம்ம குரூப் 1 லெவலில் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் விஷயங்கள் எடுத்துக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அப்போ பாளையங்கள் 72 பாளையங்கள் பிரிக்கப்பட்டது அப்படின்லாம் படித்தோம். 200 வருஷத்துக்கு மேலே ஒரு நல்ல நட்புறவு பாளையக்காரர்களுக்கும் மதுரை நாயக்கர்களுக்கு இடையில் இருந்துச்சு. 60 தலைமுறைகளாக கடந்து வந்துச்சு. பாளையங்களாக பிரித்தாங்க அப்படின்லாம் படிக்கிறோம். அந்த பாளையங்களாக பிரித்தவர் யார் அப்படின்னா ராபர்ட் ஓம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையோ தேவையில்லையோ அது நம்ம கொஷின் பேப்பரில் தான் பார்க்கணும். ஓகேங்களா? யார் பிரித்தாங்க? ராபர்ட் ஓம். ஓகே. அப்போது மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேற்கு பதகை பாளையப்பட்டு கிழக்கு பதகை பாளையப்பட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னா என்னையே கேட்காதீங்க. இதில் வந்து மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம் நம்ம சொல்கிறோம். அதுதான் பாளையக்காரர்கள் முறையை பாளையப்பட்டு முறை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்லாம் படித்தோம் இல்லையா. அவங்க வந்து மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம்னு பிரிச்சிருக்காங்க. அந்த மேற்கு பாளையத்தை எப்படி சொன்னாங்க? மேற்கு பதகை பாளையப்பட்டு கிழக்கு பதகை பாளையப்பட்டு அப்படின்னு தான் பிரிச்சிருக்காங்க. அதுதான் மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம். மேற்கு பதகை பாளையப்பட்டு கிழக்கு பதகை பாளையப்பட்டு. ஓகே.
அந்த பாளையங்கள் யார் பிரித்தாங்க? நாயக்க மன்னர்களோட இதில் தானே வந்து பாளையக்காரர்கள் முறை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த அறிமுகப்படுத்தும் போதே நாயக்க மன்னர்களே கிழக்கு மேற்கு பாளையம், இது கிழக்கு பாளையம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அந்த பிரித்தவர் யார் அப்படின்னா தான் ராபர்ட் ஓம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 72 பாளையங்கள் இல்லை மேற்கு என்ன கிழக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. மேற்கு பாளையம் என்னென்ன, கிழக்கு பாளையம் என்னென்ன அப்படின்னா, மேற்கில் வந்து பாளையத்துக்கு தலைவர் இனம் எந்த இனம், எந்த மக்கள் இனம் அப்படின்னா மறவர் இன மக்கள் தான் வந்து மேற்கு பாளையத்துக்கும். கிழக்கு பாளையத்தில் தெலுங்கு பேசும் நாயக்கர் இன மக்களும் இருந்தாங்க. இதை வந்து எனக்கு வீடியோவாக காமிக்கலையே, எனக்கு பிடிஎஃபாக காமிக்கலையே, எனக்கு ஃபஸ்ட்டு கேளுங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். கேட்குறதுல இருக்கிற எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக அது வேறு லெவல் தான். ஓகே, மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம், மேற்கு பதகை பாளையப்பட்டு கிழக்கு பதகை பாளையப்பட்டுன்னு சொல்கிறாங்க. மேற்கு பாளையத்தில் யார் இருந்தாங்க அப்படின்னா மறவர் இன மக்களும், கிழக்கு பாளையத்தில் தெலுங்கு பேசும் நாயக்கர் இன மக்களும் இருந்தாங்க. மேற்கு பாளையத்துக்கு தலைவராக யார் இருந்தார் அப்படின்னா நம்மளுடைய புலித்தேவர் என்கிற புலித்தேவர். கிழக்கு பாளையத்துக்கு தலைவராக யார் இருந்தாங்க? வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள். ஓகே, இப்போது மேற்கு பாளையம் அப்படின்னா எதெல்லாம் மேற்கு பாளையம்? நெற்கட்டம் சேவல், சிங்கம்பட்டி, சேத்தூர், ஊத்துமலை, தலைவன் கோட்டை. நெற்கட்டும் சேவல், சிங்கம்பட்டி, சேத்தூர், ஊத்துமலை, தலைவன் கோட்டை. ஊர்காடு, சுரண்டை, வடகரை, நெடுவங்குறிச்சி, அழகாபுரி, தமிழ் பேசும் பாளையக்காரர்கள் எல்லாமே வந்து மேற்கு பகுதியில், சிவகிரியும் மேற்கு பகுதியில் தான் வரும். ஓகேங்களா? அப்போ மேற்கு பாளையத்தில் வந்து என்னென்ன பிளேசஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெற்கட்டும் சேவல், சிங்கம்பட்டி, சேத்தூர், ஊத்துமலை, தலைவன் கோட்டை, ஊர்காடு, சுரண்டை, வடகரை, நடுவங்குறிச்சி, அழகாபுரி, சிவகிரி, தமிழ் பேசும் பாளையக்காரர்கள் இருந்தனர். சரிங்களா? மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம், மேற்கு பாளைய பகுதிகள் என்னென்ன இன்னொரு டைம் சொல்கிற பார்த்துக்கோங்க. நெற்கட்டும் சேவல், சிங்கம்பட்டி, சேத்தூர், ஊத்துமலை, தலைவன் கோட்டை. சிங்கம்பட்டி, சேத்தூர், ஊத்துமலை, தலைவன் கோட்டை. ஊர்காடு, சுரண்டை, வடகரை, நடுவங்குறிச்சி, அழகாபுரி, தமிழ் பேசும் பாளையக்காரர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். கிழக்கு பாளையத்தில் என்னென்ன பிளேஸ் அப்படின்னா அவ்வளோ பிளேஸ் இல்லை. பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், நாகலாபுரம், சாத்தூர், குளத்தூர், களத்தூர், காடல்குடி. என்னென்ன சொல்லுங்கள்? பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், நாகலாபுரம், சாத்தூர், குளத்தூர், களத்தூர், கடல்குடி, கடல்குடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம்னு பிரித்தாங்க. நாயக்கர்கள் பாளையக்காரர்கள் முறையே நாயக்கர் முறை ஆட்சியில் தான் கொண்டுட்டு வந்தாங்க. அந்த இதில் வந்து 72 பாளையங்களாக பிரித்தாங்க. அதில் மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம்னு பிரித்தாங்க. மேற்கு பகுதி பாளையத்தில் யார் அப்படின்னா எந்த இன மக்கள் அப்படின்னா மறவர் இன மக்கள். கிழக்கு பகுதி பாளையத்தில் தெலுங்கு பேசும் நாயக்கர் இன மக்கள். மேற்கு பகுதி மறவர் இன இதுக்கு தலைவராக யார் இருந்தாங்கன்னா புலித்தேவர். கிழக்கு பேசும் நாயக்கர் இனம் அதுக்கு தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள். சரி, இப்போது மேற்கு பகுதி பாளையத்தில் என்னென்ன பிளேசஸ்லாம் வரும் அப்படின்னா நெற்கட்டும் சேவல், சிங்கம்பட்டி, சேத்தூர், ஊத்துமலை, தலைவன் கோட்டை, வடகரை, நடுவங்குறிச்சி, சுரண்டை, ஊர்காடு, அழகாபுரி, தமிழ் பேசும் பாளையக்காரர்களாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா கிழக்கு பகுதியில் தான் தெலுங்கு பேசும் நாயக்கரன்னு படித்தோம் இல்லையா? அப்போது மேற்கு பகுதி பாளையத்தில் தமிழ் பேசும் பாளையக்காரர்கள் இருந்தாங்க. ஓகே, அப்போ கிழக்கு பகுதி பாளையம் பிளேசஸ் என்னென்ன அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், நாகலாபுரம், சாத்தூர், குளத்தூர், களத்தூர், காடல்குடி, கடல்குடின்னு சொல்லுவாங்க.
பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், நாகலாபுரம், சாத்தூர், குளத்தூர், களத்தூர், கடல்குடி. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிளேசஸ் எல்லாமே. ஓகே, ஒரு விஷயத்தை பார்த்து பார்த்து நோட் பண்ணுறதுல விடவும் காதில் கேட்டுட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட் பண்ணுறதுல எஃபெக்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 2 டைம் வீடியோ கேளுங்க. நீங்கள் நடக்கும்போது, ஓடும்போது, ஒடியாரும்போது, வெயிட்டு வேலை செய்யும்போது, எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணும்போது வேணால் 2 டைம் வீடியோவை நல்லா பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நோட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் வீடியோ கேட்கும்போது ஒரு 2 டைம் வீடியோ கேட்கும்போது நார்மல் ஸ்பீடில் கேளுங்க. அதுக்கப்புறம் 3வது டைம் வீடியோ கேட்கும்போது கொஞ்சம் ரிவிஷனுக்காக நீங்கள் வீடியோ கேட்கும்போது இல்லை என்னால் நோட் பண்ணியெல்லாம் வைக்க முடியாது, நான் வீடியோ கேட்டு தான் ரிவிஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு 2x ஸ்பீடில் வச்சு கேளுங்க. வேகமாக கேட்டுட்டு போயிடலாம். டைம் நீங்கள் ரிவிஷனுக்காக பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி வச்சு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எனஃபாக இருக்கும். ஓகே, அடுத்தது அந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. அப்பாடா, எதுலேருந்து எது வரைக்கும்? 1755 1801 வரைக்கும் இருக்கிறத பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அப்படிங்கிறது எதுலேருந்து எது வரைக்கும்? 1755 to 1801. இப்போ ஏன் இப்போ பாளையக்காரர்கள் எல்லாம் கிளர்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கிராமங்களில் எல்லாம் கொண்டுட்டு போய் அடகு வச்சு நம்ம ஆற்காடு நவாப் என்ன பண்ணிடுறாரு, அந்த அடகு வச்ச பணம் வாங்கிடுறாரு. ஆற்காடு நவாப் அவர் போருக்காக என்ன பண்ணிடுறாருன்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு பகுதிகளை கொண்டு போய் கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட கொண்டு போய் அடகு வச்சுட்டு பணத்தை வாங்கிடுறாரு. அந்த கடனை கட்ட முடியல. அப்போது என்ன ஆயிடுதுன்னா, அப்போது கடனை கட்ட முடியல அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த கம்பெனிக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வரி வசூல் செய்யும் உரிமை கம்பெனிக்கு போயிடுது. ஆமாம், இவர் கொண்டுட்டு போய் ஆற்காடு நவாப் பொறுப்பில் இருக்கார் அப்படின்னா அவர் என்ன பண்ணிடுறாரு, கிராமத்தை கொண்டுட்டு போய் அடகு வச்சு அவருக்கு தேவையான பணத்தை வாங்கிக்கிறாரு. அந்த பணத்தை கட்ட முடியாததுனால தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு அந்த வரி வசூல் பண்ணி அந்த கடனை வாங்கிக்கலாம், திருப்பி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது தான் என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்ம பாளையக்காரர்கள் அப்போ சொல்கிறாங்க, ஆற்காடு நவாபுக்கு வரி கொடுக்குறதே பெருசு, இதில் உங்களுக்கு நான் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுகள்லாம் எதிர்ப்பு பண்ணுறாங்க. அதில் தான் முதல் எதிர்வினை பூலித்தேவர் அப்படின்னு சொல்லியெல்லாம் படித்தோம். ஓகே, பாளையக்காரர்கள் தன்னந்தனியாக அதிகாரத்தோட நீதி வழங்கும் அதிகாரம்லாம் பெற்று ஒரு ராஜா மாதிரி இருந்திருக்கும்போது அப்போ இந்த கம்பெனி நிர்வாகத்தோட குறுக்கீடு தான் கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்துச்சு. அதுதான் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. ஆற்காடு நவாபுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருந்திருக்கு. அப்போது அது இவர் கொண்டுட்டு போய் கடன் அடகு வச்சுட்டு அதுக்கு பணத்தை கட்ட முடியாமல் இதை கொண்டுட்டு போய் நம்ம கிராமங்களையெல்லாம் கொடுத்துட்டா அப்போ அவங்க டைரெக்டாக நம்மக்கிட்ட வரி வசூல் பண்ண வரும்போது என்ன பிரச்சனை ஆகிடுது அப்படின்னா, பாளையக்காரர்களுக்கு அது பிடிக்கல. அதனால தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. ஓகே, இது வரைக்கும் பாளையங்களில் என்ன, பாளையக்காரர்கள் அப்படின்னா யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்தது நம்ம பூலித்தேவர், அதாவது புலித்தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் இந்தியர் அப்படின்னா புலித்தேவர் அவர் தான் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னா, டெல்லி சுல்தான்கள் அவங்களோட ஆட்சி எப்போ அப்படின்னா 1206 1526 வரைக்கும் இந்தியாவை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. யார்? டெல்லி சுல்தான்கள். இது ஒரு உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபைக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. இது இந்த டாபிக் உள்ளே இருக்கா அப்படின்னா இல்லை, இது தெரிஞ்சுக்கணும் நீங்கள். டெல்லி சுல்தான்கள் 1206 1526 வரைக்கும் இந்தியாவை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் இருந்தவர் தான் முகமது பின் துக்ளக். படிச்சிருப்போம் ஆல்ரெடி. முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறவர் அந்த டெல்லி சுல்தான்களில்
1206லேருந்து 1526 வரைக்கும் இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா டெல்லி சுல்தான்கள். அதில் ஒருத்தர் தான் வந்து முகமது பின் துக்ளக். அவருடைய ஆட்சி எப்போ அப்படின்னா 1325லிருந்து 1351 வரைக்கும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்டானு கேட்டால் எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறவரோட ஆட்சி 1325லேருந்து 1351 வரைக்கும். ஆனால் முரண்பாடுகளின் மொத்த உருவம் முகமது பின் துக்ளக், இது வந்து கொஷினில் வந்திருக்குது, அதனால் இது இம்பார்ட்டண்ட்டு தான். ஓகே, அப்போ டெல்லி சுல்தான்கள் தான் முகமது பின் துக்ளக், அவர் தான் முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதனால் முரண்பாடுகளின் மொத்த உருவம்னு சொல்கிறாங்கன்னா, கரெக்டாக ஒரு ப்ராசஸாக அவர் வந்து ஒரு ஒரு பகுதிக்கு ஒரு ஆளை நியமிக்காமல் அவரே எல்லா வேலைகளும் செஞ்சிட்டு இருந்ததுனால தான் அந்த நிறைய மிஸ்டேக்ஸ் ஆகும். அதுதான் அதனால தான் அந்த முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அது ஸ்டோரி படித்ததன் போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ முகமது பின் துக்ளக்கோட ஆட்சியில் வந்து 1325லேருந்து 1351 வரைக்கும். அப்போ தென்னிந்திய பகுதியில் ஒவ்வொன்றா சுதந்திரம் அடைஞ்சிட்டே வந்துச்சு. அப்போ விஜயநகர பேரரசு வந்து 1336 இருக்கும்போது 1336 விஜயநகர பேரரசில் மொத்தம் எத்தனை வம்சம்? 4 வம்சம், சரியா? அதில் ஒன்று தான் வந்து துளு வம்சம். அந்த துளு வம்சத்தை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணதேவராயர். இப்போ தெரியுதா நான் எதுக்காக இந்த ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு? இன்னும் தெரிஞ்சுக்க மாட்டேங்க, இன்னும் கொஞ்சம் போக போக தெரிஞ்சுக்குவீங்க. இது ஒன்றும் இல்லைங்க, டெல்லி சுல்தான்கள் 1206லேருந்து 1526 வரைக்கும் இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ டெல்லி சுல்தான்கள் ஆட்சியில் ஒருத்தர் இருந்தவர் தான் வந்து முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறவர். அவரை வந்து முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1325லேருந்து 1351 வரைக்கும் இருந்தார். அந்த டைமில் தென்னிந்திய பகுதிகள் ஒவ்வொன்றா சுதந்திரம் வாங்கிட்டே வந்துட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து விஜயநகர பேரரசு, பாமினி எல்லாமே சுதந்திரம் வாங்கிட்டு வர்றாங்க. அப்போ வந்து விஜயநகர பேரரசோட ஆட்சி அப்படின்னு அந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1336. விஜயநகர பேரரசு எப்போது? 1336. விஜயநகர பேரரசில் எத்தனை வம்சம் இருந்துச்சு அப்படின்னா, அதில் என்னென்ன வம்சம் அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். விஜயநகர பேரரசில் எத்தனை வம்சம் இருந்துச்சு? 4 வம்சம். அதில் ஒன்று வந்து துளு வம்சம். அந்த துளு வம்சத்தை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணதேவராயர். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. அது வந்து குரூப் 4 குரூப் 2லாம் கேட்கல. நான் இப்போ ஒரு கொஷின் குரூப் 1க்காக நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஷின் பேட்டர்னில் வந்து இருந்துச்சு. கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? விஜயநகர பேரரசில் 4 வம்சம் இருக்குது, அதில் ஒன்று துளு வம்சம். அந்த கிருஷ்ணதேவராயர் வந்து துளு வம்சத்தை சேர்ந்தவர். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது கிருஷ்ணதேவராயரோட ஆட்சி காலத்தில் தான் நாயக்கர் முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. நம்ம இது வரைக்கும் பாளையக்காரர்கள் பற்றி படித்ததுனால நம்ம பாளையக்காரர்களை நாயக்கர்கள் தான் அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு படித்தோம். அந்த நாயக்கர்களை யார் அறிமுகப்படுத்தினது? கிருஷ்ணதேவராயர். ஓகே, விஜயநகர பேரரசை ஆட்சி பண்ணிட்டு வந்த 1336 விஜயநகர பேரரசை ஆட்சி பண்ணிட்டு வந்த கிருஷ்ணதேவராயர் தான் வந்து நாயக்கர் முறையை அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசில் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னா துளு வம்சத்தை சேர்ந்தவர். கிருஷ்ணதேவராயர் தானே நாயக்கர் ஆட்சி முறையை அறிமுகப்படுத்துகிறாரு, நாயக்கர் முறையை அறிமுகப்படுத்தினார். அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க நாயக்கர் முறை அப்படின்னா? நயகரா முறை. என்ன சொல்லுவாங்க? நயகரா முறை அப்படின்னு சொல்லுவாங்க. நயகரா முறை அப்படின்னு நாயக்கர் முறையை சொல்லுவாங்க. அந்த டைமில் தான் வந்து மதுரை நாயக்கராக இருந்தவர் தான் விஸ்வநாத நாயக்கர். அந்த விஸ்வநாத நாயக்கர் தான் வந்து அவருடைய படைத்தளபதி அரியநாதர் உதவியுடன் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார். இப்போ புரிஞ்சுதுங்களா இது எதுக்காக இது ஒரு பேஸ் சொன்னேன் அப்படின்னு? உங்களுக்கு தெரியணும். பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினது யார்? விஸ்வநாத நாயக்கர். மதுரையை ஆட்சி பண்ணிட்டு வந்த விஸ்வநாதன் நாயக்கர். அந்த நாயக்கர் முறையை அறிமுகப்படுத்தினது யார்? விஜயநகர பேரரசு ஆட்சி பண்ணிட்டு வந்த கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? விஜயநகர பேரரசில் 4 வம்சம் இருந்துச்சு, அதில் துளு வம்சத்தை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணதேவராயர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ நாயக்கர் முறையை அறிமுகப்படுத்தினது கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் தான் நாயக்கர் முறையை அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த நாயக்கர் முறையில் தான் மதுரை விஸ்வநாத நாயக்கர் இருந்தார். அந்த விஸ்வநாத நாயக்கர் தான் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார். ஓகே, இது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். ஓகே,
அப்போ பாளையக்காரர் முறை படித்தோம். இது பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்துனது நாயக்கர் விஸ்வநாத நாயக்கரை படித்தோம். அந்த நாயக்கர் முறை யார் அறிமுகப்படுத்தினது? கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசை ஆட்சி பண்ணிட்டு வந்தவர். எந்த வம்சத்தில்? துளு வம்சம். தெரிஞ்சுக்குவாங்க. அப்போது மதுரை 200க்கும் மேற்பட்ட பாளையங்கள் இருந்ததாக கருதப்படுது. மதுரை நாட்டில் மட்டுமே 72 பாளையங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. தனிக்காட்டு ராஜாக்கள் தான் பாளையக்காரர்கள், அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அந்த ஆற்காடு நவாப் கூட்டிகிட்டு போய் அடகு வச்சதுனால தான் அவங்க வரி வசூல் பண்ண வர்றாங்க. அதில் தான் பிரச்சனையாச்சு. அதுதான் பாளையக்காரர்கள் கிளர்ச்சியும் ஆச்சு. இப்போ குறிப்பிடத்தக்க பாளையக்காரர்கள் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நெற்கட்டும் சேவல், பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், சிங்கம்பட்டி, கன்னிவாடி, விருப்பாச்சி, காளஹஸ்தி, அது ஒரு நேம்ஸ். அது உங்களுக்கு அந்தளவுக்கு அது தேவையில்லை. மதுரை நாயக்கர் இருந்தாங்க பார்த்தீங்களா? நம்ம பாளையக்காரர்கள் முறையை அறிமுகப்படுத்தின மதுரை நாயக்கர் ஆட்சி எப்போ வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னா 1529 ஸ்டார்ட் பண்ண அந்த ஆட்சி 1736 வீழ்ச்சி அடைஞ்சது. சந்தா சாஹிப் படையெடுப்பால் முடிவுக்கு வந்துச்சு. அது ரைட்டு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா? மதுரை நாயக்கர் ஆட்சி இருந்துச்சு நம்ம படித்தோம் இல்லையா? மதுரை நாயக்க அரசருக்கு தானே நம்ம பாளையக்காரர்கள் 1/3 பங்கு வரியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. மதுரை நாயக்கர் தானே நமக்கு பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த மதுரை நாயக்கர் ஆட்சி எப்போ முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா 1736, கிபி 1736. எந்த வருஷம் மதுரை நாயக்கர் ஆட்சி ஆரம்பிச்சது அப்படின்னா 1529 ஆரம்பிச்சது. 1736 முடிவுக்கு வந்துச்சு. அதை முடிவுக்கு கொண்டுட்டு வந்தது சந்தா சாஹிப் படையெடுப்பால் தான் முடிவுக்கு வந்துச்சு மதுரை நாயக்கர் ஆட்சி. அந்த மதுரை நாடு அப்போ என்ன ஆயிடுது? ஆற்காடு நவாபு கீழே வந்துடுது. எப்போ அப்படின்னா 1690 வந்துடுது. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஆற்காடு நவாபு வரி வசூல் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா? அந்த ஆற்காடு நவாப் கடன் வாங்கி கம்பெனிக்கிட்ட கடன் வாங்கினதுனால தானே கொண்டுட்டு போய் அடகு வச்சுட்டு ஆற்காடு நவாபு அந்த வரி இங்கே வசூல் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு உங்ககிட்ட வாங்கின பணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடகு வைக்கிறாரு. இந்த ஆற்காடு நவாப் எதுக்கு உள்ளே வந்தார்? அதை சொல்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா இன்னொரு டைம் வீடியோ கேட்டிங்கன்னா புரியும். இப்போது பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்துறது மதுரை நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர். மதுரை நாயக்கர் ஆட்சி எப்போ வந்துச்சு? 1529 வந்துச்சு. மதுரை நாயக்கர் முறை அறிமுகப்படுத்தினது யார்? கிருஷ்ணதேவராயர். அதெல்லாம் படித்தோம். அப்போ மதுரை நாயக்கர் ஆட்சி என்ன ஆச்சு? வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. எப்போ? கிபி 1736. மதுரை நாயக்கர் ஆட்சி யார் முடிவுக்கு கொண்டுட்டு வந்தாங்க? சந்தா சாஹிப் படையெடுப்பால் முடிவுக்கு வந்துச்சு. ஓகே ஓகே மதுரை நாயக்கர்களோட ஆட்சி எப்போ வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னா 1736 அப்போ வீழ்ச்சி அடைஞ்சது. அதுக்கு முன்னாடியே ஆற்காடு நவாபோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு மதுரை நாடு. எப்போ அப்படின்னா 1690 வந்துடுச்சு. மதுரை 1690 கிபிலே ஆற்காடு நவாபோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஆங்கிலேய கம்பெனியின் கீழே வந்தது தான் 1750. ஆங்கிலேய கம்பெனியின் கீழ் வந்தது தான் எப்போது? 1750. இந்த 3 நோட் பண்ணிக்கோங்க. என்ன? நம்ம பாளையக்காரர்கள் முறையை அறிமுகப்படுத்தின மதுரை நாயக்கர்களோட ஆட்சி எப்போ முடிவுக்கு வந்துச்சு? கிபி 1736. ஆற்காடு நவாபோட கீழே மதுரை நாடு எப்போ வந்துச்சு? கிபி 1690 வந்துடுச்சு. கடைசியில் ஆற்காடு நவாப் கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறமா தானே ஆங்கிலேய கம்பெனியின் கீழ் வருது. ஆங்கிலேய கம்பெனியின் கீழே எப்போது மதுரை நாடு எல்லாம் இந்த வந்துச்சு அப்படின்னா, பாளையங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா எப்போது? 1750. ஓகே, அந்த வரி வசூல் பண்ணுற முறை எப்போ வந்துச்சு? ஆங்கிலேய கம்பெனி கீழ்னா 1750. அப்போது 1736 மதுரை நாடு
ஆற்காடு நவாப் கீழே வந்துச்சு, அதாவது மதுரை நாயக்கர்களோட ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு படித்தோம் இல்லையா? அந்த வருஷமே ஆற்காடு நவாப் முகமது அலி வந்து மதுரையை கர்நாடகாவோட இணைச்சிக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? மதுரை நாயக்கரோட ஆட்சி கிபி 1736 வீழ்ச்சி அடைஞ்ச உடனேயே ஆற்காடு நவாப் வந்து மதுரையை வந்து கர்நாடக பகுதியோட இணைச்சிக்கிட்டு அப்போ வந்து வரி வசூல் பண்ணுற முறை எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்புறமா ஆற்காடு நவாப் போய் அவர் வந்து போர் புரியறதுக்காக, அவர் வேறு பக்கம் போர் புரியும் இதுக்கு பணம் தேவைப்படுறதுனால கம்பெனி கிட்ட கொண்டுட்டு போய் இந்த வரி வசூல் பண்ணுற அந்த கிராமங்களையெல்லாம் அடகு வச்சு பணத்தை வாங்கிடுறாரு ஆற்காடு நவாபு. அதை திரும்ப பணத்தை கட்ட முடியல. அப்புறமா என்ன ஆயிடுது, இந்த பாளையங்கள்லாம் வரி வசூல் பண்ணுற முறையை வரி வசூல் பண்ணுறதை வந்து கம்பெனியை கீழே போயிடுதுன்னா அடகு வச்சு மீட்க முடியலன்னா அப்புறம் அவங்க ஆக்குப்பை பண்ணிக்குவாங்கல்ல, அவங்க அந்த வரி வசூல் பண்ணதெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க இல்லையா? அப்படி தான் வந்து கம்பெனி கீழே வந்து நம்ம பாளையக்காரர்கள்லாம் வரி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதை எதிர்த்து தான் நம்ம பாளையக்காரர்கள் போராடுறாங்க. அதுதான் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. ஓகே, புரிஞ்சுதா? அதில் முதல் எதிர்வினை யார் அப்படின்னா புலித்தேவர் என்கிற புலித்தேவர். ஓகே, அதாவது நாடு பிடிக்கும் ஆங்கில கம்பெனியின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை திருநெல்வேலி பகுதியில் திருநெல்வேலி நெற்கட்டும் சவலில் ஆட்சி புரிந்து வந்த புலித்தேவரிடமிருந்து வெளிப்பட்டது. ஓகே, இப்போ பாளையக்காரர்கள் பாளையங்களை எத்தனையோ பிரித்தாங்க. அந்த நாயக்கர்கள் யார் அறிமுகப்படுத்தினாங்க? அந்த நாயக்கர்களை அறிமுகப்படுத்தின கிருஷ்ணதேவராயர் வந்து எந்த வம்சத்தை சேர்ந்தவர் எல்லாமே பார்த்தோம். டெல்லி சுல்தான்களோட ஆட்சி 1206 1526 வரைக்கும். அதில் தான் வந்து விஜயநகர பேரரசு 1336 கிருஷ்ணதேவராயர் ஆட்சி பண்ணும்போது தான் வந்து நாயக்கர் முறையை அறிமுகப்படுத்தினார். அவங்க தான் பாளையக்கார முறை எல்லாமே படித்தோம். அந்த ஆற்காடு நவாபியா இங்கே வரி வசூல் பண்ண வந்தாருன்னு படித்தோம். மதுரை நாயக்கர் ஆட்சி எப்போ வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு படித்தோம். மதுரை நாயக்கர் ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா 1736 ஆற்காடு நவாப் வந்து அந்த வரி வசூல் அந்த கர்நாடக பகுதியோடு இணைச்சிக்கிறாரு. அதனால் வரி வசூல் பண்ணுறதையெல்லாம் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறத படித்தோம். அதில் வந்து அவங்க கொண்டு போய் அடகு வச்சு மீட்க முடியாததுனால தான் கம்பெனி வந்து வரி வசூல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதைத்தான் வந்து நம்ம பாளையக்காரர்களை எதிர்க்கிறாங்க. முதல் எதிர்வினை புலித்தேவருங்கிற வரைக்கும் படிச்சிருக்கோம். தயவு செஞ்சு இதில் எந்த பாயிண்ட்ஸையும் வந்து கேட்குறக்கோ நோட் பண்ணி வைக்கிறக்கோ மிஸ் பண்ணிடாதீங்க. சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டோரி பேஸ்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா விட்டுருங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு கேட்கும்போதே அந்த இயர்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா, அதையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம புலித்தேவர் பற்றின பார்ட் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ, இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமானது. இதில் உங்களுக்கு பாளையக்காரர்கள்லாம் யார், பாளையம்னா என்ன, எப்படி வந்துச்சுன்னு, ஆட்சி முறை, பாளையக்காரர்கள் முறை எப்படி வந்துச்சு, நாயக்கர் முறை எப்படி வந்துச்சு, எல்லாமே படித்தாச்சு. இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது 1 or 2 நீங்கள் நல்லா கேட்டுட்டு 3வது டைம் வந்து வீடியோ ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் நோட் பண்ணி பாஸ் பண்ணி வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோவும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கும். யூனிட் 6 டே பை டே நம்ம இப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடலாம். நம்மளோட குறிக்கோள் என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஒரு வீடியோ, வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோ தான் யூனிட் 6 சம்மந்தமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் என்னால் முன்னாடியே கொடுக்க முடிஞ்சாலும் ஓகே கொடுத்துட்டே வரேன். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா டக்குனு டாப்பிக்கை ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்த டாபிக் எக்கனாமிக்ஸ் போகலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேவையானவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஃப்ரீ டெலகிராம் சேனலில் கூட ஆட் ஆகிக்கோங்க. ஏன்னா ஒரு சில நேரங்களில் வந்து யூடியூப்பில் இல்லாமல் நான் டெலகிராமில் மட்டும் ஏதாவது அனுப்பியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வீடியோ கிடைக்கிறதுக்காக தான். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெலகிராம் சேனலையும் ஆட் ஆகாதவங்க ஆட் ஆகிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே தமிழ்லாம் வந்து நான் அதில் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்ட் 2 வந்து புலித்தேவர், அது வந்து அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.